இந்த மாதிரி என் ஜாதியை வச்சு அந்த ஊருக்காரங்க எங்களுக்கு தப்பு தப்பாக பேசுகிறாங்க, என் ஜாதியை குறிப்பிட்டே பேசுகிறாங்க. எனக்கு அங்கே இருக்கக்கூடாது, இந்த ஊரை இந்த ஊர்லேருந்து உங்களை அடித்து துரத்தணும். இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்து இவரையே விட்டு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னடா வந்திருக்கேன்னு அவர் இன்னொருத்தரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ரொம்ப திட்டுறாரு, மிரட்டுறாரு. எங்களை வெட்டிடுவேன், உங்களுக்கு திருவிழாவுக்கு பார்க்குறேன், உங்களை அடித்து துரத்துவேன்னு சொல்லியிருக்காரு. எங்களால் அங்கே இருக்க முடியல. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். என் புருஷன் உயிருக்கே ஆபத்தாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது அந்த ஊரில் இருக்க. எனக்கு வாழவே பிடிக்கல சார், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எப்போ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு தோணும். நம்ம ஏன் கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ விருப்பப்பட்டோம், கல்யாணம் பண்ணினா ஆச்சு. ஆனால் என்னால் நிம்மதியாக ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல சார். எப்போ போனாலுமே அவன் எங்களை கேஸ்ட்டை பற்றி பேசுறது, காலர் தூக்கி விடுறது, வண்டியை வேகமாக ஓடிட்டு வர்றது, பசங்களை ரோட்லேயே விட முடியல. இதனாலே நான் எவ்வளோ பயந்துக்கிட்டு நம்மளால பிரச்சனை வரக்கூடாது சொல்லிட்டு மனம் ரொம்ப பயந்துக்கிட்டு பிள்ளைங்களை உள்ள தூக்கிட்டு போய் வச்சுக்கிறேன் சார். திரும்பவும் அவன் இதே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் இதை விட்டு போக மாட்டேன் சார். 5 மாதமாக தான் இப்போ கடையாபாத்தில் இருக்கிறோம். நான் வந்து என் ஃப்ரெண்டு அவன் எனக்கு அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துருக்கும்போது என்னை விசாரித்து இந்த பொண்ணும் அந்த கேஸ்டான்னு விசாரிச்சுட்டா பிறகு என் வீட்டுக்காரை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் சேகையே அடிச்சு தோட்டலான்னு இருக்கோம், மெயின் டார்கெட்டே அவன் தான். இப்போ நீ புதுசாக இட்டுன்னு வந்துருக்கியா, நீங்கள் மட்டும் அவன் இஷ்டத்துக்கு இட்டுன்னு வந்து வச்சுருக்கீங்க, 3 பொண்ணுங்க நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரை மிரட்டுறாங்க. எங்களுக்கு இதுக்கு நீதி நீங்கள் தான் கொடுக்கணுமே. இதில் எங்கள் எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காருக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோமே. அவர் இளைஞர் பண்ணுறவர் வெளில போயிட்டாருன்னா எங்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் தான் பயந்து போயிருக்கோம். அவர் போயிட்டு வரக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, ஒரு நாள் நாங்கள் பயந்தாக இருக்க முடியும். எப்படி நாங்களாம் போனால் ஒரு மாதிரி சீப்பாக தப்பான பேட் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எத்தனை நாள் தான் அப்படி பயந்து போய் நாங்கள் இருக்க முடியும். இதுக்கு நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு சொல்லணும். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கலப்பு திருமணம் செய்த 2 குடும்பத்தினரை ஊரை விட்டு வெளியேறுமாறு மிரட்டிய 2வரை போலீசார் கைது செய்தனர். கட்டியாம்பாளையத்தை சேர்ந்த சிற்பி சந்திரசேகர் மாற்று சமூகத்தை சேர்ந்த சவிதா என்ற பெண்ணை காதலித்து கடந்த 2019ஆம் ஆண்டு இரு வீட்டார் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்தார். நாளடைவில் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவே மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி மனைவியுடன் வசித்து வருகிறார். இதேபோல இளநீர் வியாபாரி சதீஷ் மாற்று சமூகத்தை சேர்ந்த அபிராமி என்ற பெண்ணை கடந்த 2021ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்தார். இந்த நிலையில் கார்த்திகேயன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஊரை விட்டு வெளியேறுமாறு மிரட்டவே 2 குடும்பத்தினரும் பாதுகாப்பு கேட்டு போலீசில் புகார் அளித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.